கிறிஸ்தவங்கள நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கையே இருக்குது, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் நம்பிக்கை இருக்குது. ஏதோ அவங்க செஞ்ச தப்புனால, அல்லது யாரோ ஏதோ செஞ்சிட்டதுனால, அல்லது அவங்களுடைய தாத்தா பாட்டி ஏதோ செஞ்சதுனால ஒரு ஜெனரேஷனல் கர்ஸ், அல்லது இவங்க செய்த தவறு நிமித்தமாக தேவன் ஏதோ அவங்களுக்கு பாடம் சொல்லி தர்றாரு. அந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் இருக்குது. we are cursed அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஏதோ ஒரு சாபம் அவங்கள சுத்துது, இன்னும் ஆசீர்வதிக்கப்படல அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த சாபம் ஒரு பிரச்சனை இல்ல, மைண்ட் செட் தான் பிரச்சனை. சாபமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, அது என்ன காமிக்குதுன்னா we are not convinced that we are blessed. எத்தனை பேருக்கு தெரியும் எபேசியர் 1:3 தெரியுமா? அதுல என்ன சொல்லிருக்கு? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிற. எத்தனை பேர் நம்புறீங்க ஆல்ரெடி பிளஸ்ட்னு? எத்தனை பேர் நம்புறீங்க ஆசீர்வதித்து இருக்கிறார்? இப்ப கேள்வி என்னன்னா, எத்தனை பேரு தேவனே என்னை ஆசீர்வதியும்னு ஜெபம் பண்ணிருக்கீங்க? இப்ப பாருங்க, நீங்க ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணும் போது அவர் ஏற்கனவே ஆசீர்வதித்து இருக்கிறார்ன்றத கன்வின்ஸ் ஆகாதவங்க தான் ஆசீர்வதியும்னு ஜெபம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஆசீர்வதியும்னு ஜெபம் பண்ணும் போது எதை நெகேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கைய நாமே இல்லாமல் ஆக்குகிறோம். அது அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் முழுமையாக நம்முடைய மனதில் போய் சேரல, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி ஜெபம் பண்றோம்னு சொன்னா, அந்த சூழ்நிலை நம்மளை ஜெபிக்க வைக்குது. அந்த சூழ்நிலை, அந்த இல்லாமை, இது நம்மள அப்படி ஜெபிக்க வைக்குது. சோ அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். திரும்ப திரும்ப நீங்க அதுல உறுதியா இருக்கணும். இல்ல பிரதர், நாங்க பாருங்க, நாளைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நாங்க ஏதோ ஒரு கூலி வேலை பாக்குறோம், நாங்க ஏதோ கஷ்டப்படுறோம், எப்படி நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்ல முடியும்னா, உங்களுக்கு நல்லா புரியணும், ஆசீர்வதிக்கப்பட்டு தரித்திரரா இருக்க முடியும். ஆசீர்வதிக்கப்பட்டு தரித்திரரா இருக்க முடியும். நல்லா கவனிங்க. கடவுளை நம்பாதவங்க பணக்காரங்களா இருக்க முடியுமா? பணக்காரங்களா இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க தானே? அப்ப கடவுளை நம்புறவங்க பணக்காரங்களா இருக்க முடியும்னா, கடவுளுடைய ஆசீர்வாதமே இல்லாதவங்க பணக்காரங்களா இருக்க முடியும்னா, கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு தரித்திரராக இருக்க முடியும். கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய மகிமை உங்க மேல அப்படியே நிறைஞ்சிருக்குது. அதுல எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. தேவனுடைய மகிமை உங்களை நிறைச்சிருக்குது, உங்களுக்கு மேல ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா நீங்க தரித்திரா இருக்க முடியும். பைபிள்ல அப்படி ஒரு ஆள் இருந்தார். ஒரு ஆள் இல்ல, நிறைய பேர் இருந்தார். ஆனா நான் உங்களுக்கு எடுத்துக்கிறது யாக்கோபு. பிலிப்பியர்ல நீங்க வாசித்தீங்கன்னா, என் தேவன் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே மகிமையில் நிறைவாக்குவார். ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய குறைகளை எல்லாம் உங்களுடைய தேவைகளின்படி அவர் நிறைவாக்குகிறது இல்லை. உங்களுடைய தேவைகளின்படி அவர் நிறைவாக்குகிறது இல்ல, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறார். உங்களுடைய தேவை அது பெரிய விஷயமே இல்லை, அதை பத்தி அவருக்கு பெரிய அக்கறையும் இல்லை. உங்களுடைய தேவையின்படி அவர் உங்களை நிறைவாக்கல, தம்முடைய மகிமையின்படி உங்களை நிறைவாக்குகிறார். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களை எதுல நிறைவாக்குகிறார் தான் இங்க முக்கியமா கவனிக்கணும். நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி மகிமையிலே நிறைவாக்குகிறார். அப்படின்னா ஆண்டவர் தரும்போது எல்லாத்தையும் எப்படி தராருன்னா, மகிமையில தரார், குளோரி அப்படின்னு தரார். இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க இந்தியாவில பயங்கரமான பணக்காரன் வச்சுக்கீங்களேன், ஒரு பெரிய கோடீஸ்வரன். நீங்க அமெரிக்காவுக்கு போறீங்க. அமெரிக்கா போகும்போது உங்க பாக்கெட்டுக்குள்ள
லட்சக்கணக்கான ரூபாய்கள் உங்களோட கோட்டுக்குள்ள அங்கங்க வச்சிருக்கீங்க. பாக்கெட்ல இந்த பக்கம் 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க, இந்த கோட்டுக்குள்ள 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க. அமெரிக்கால போய் ஒரு கடையில ஒரு 100 ரூபாயை கொடுத்து தண்ணி பாட்டில் கேக்குறீங்க, தரமாட்டான். ஏன்னா அந்த நாட்டுல இந்த பணம் செல்லாததுனால நீங்க இந்தியாவில பணக்காரரு, ஆனா அமெரிக்காவில ஏழை. ஏன்னா உங்களுக்கு அந்த பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ண தெரியல. அது போல நம்முடைய குடியிருப்போ பரலோகம், அங்க பணத்தினுடைய பெயர் மகிமை. நீங்க அதால நிறைஞ்சுதான் இருக்கீங்க. உங்க பாக்கெட் எல்லாம் மகிமை தான், உங்க காதுல மகிமை, உங்க கண்ணுல மகிமை, உங்க உடம்புல மகிமை, எல்லாம் மகிமை தான். ஆனா இந்த ஊர்ல நீங்க வந்தீங்க பாத்தீங்களா, இங்க தரித்திரர் நீங்க. ஏராளமான மகிமை இருந்தும் கூட இந்த உலகத்துல தரித்திரர். ஏன்னா இங்க மகிமை செல்லுபடி ஆகிறது இல்லை, அந்த ஊர்ல மகிமை செல்லுபடி ஆகுது. இப்ப இந்த மகிமைய இந்த ஊர் பணமா மாற்றும் போதுதான் நீங்க இந்த ஊர்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, இந்த ஊர்ல துன்பம் இல்லாம வாழ்றீங்க. விளங்குங்களா இல்லையா உங்களுக்கு? So we should know how to transfer glory into tangible things. இந்த மகிமை என்று சொல்லப்படுகிற இந்த கண் காணாத இந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நாம தொட்டு பார்க்கக்கூடியதாக, நாம அனுபவிக்கக்கூடியதாக, அந்த பொருட்களாக, அந்த பொருட்களை வாங்குவதற்கு இதை எப்படி மாற்றுகிறது, நம்ம பணமா எப்படி மாத்துறது? அந்த ஊர் பணம் நம்ம கிட்ட நிறைஞ்சு போயிருக்குது, ஆனா அந்த ஊர் பணம் இந்த ஊர்ல செல்றது இல்ல. அப்ப இந்த ஊருக்கு ஏத்த பணமாக அதை எப்படி மாத்துறதுன்னு கற்றுக்கொள்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம்.